ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மைதா மாவு வச்சு ரொம்ப அருமையாக மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே ஒரு ஸ்நாக் செஞ்சோம்னா 2 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையாகவும் இருக்கும். 2-3 நாளைக்கு உங்களுக்கு ஸ்நாக் பிரச்சனையும் இருக்காது. வாங்க அந்த ஸ்நாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 250 கிராம் மைதா மாவு, இந்த கப்பில் 1 கப் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, வெள்ளை ரவை, வறுக்காத ரவை தான். இது கூட கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அதே போல் கொஞ்சம் சீரகம், இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது வரமிளகாய் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி குறப்பாக வரும், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து தேவையான உப்பு. இதை கலந்துருவோம். கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கிட்ட இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ரவையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் இந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாகவே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ தேய்ச்சிடலாம். நல்லா பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் நல்ல பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது போல் நான் வந்து ஒரு 3 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சப்பாத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கணும். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு, மைதா மாவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் எண்ணெய் தடவிக்கணும். அடுத்து அதுக்கு மேலேயும் நம்ம மாவு இந்த மாதிரி தெளித்தோம் இல்லையா, அது போல் மாவு இது போல் தூவி விட்டுக்கணும். அப்படி தூவுனி இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி தூவுனிங்கன்னா நல்லா ஒன்று போல் விழுகும். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கணும். ஒவ்வொரு சப்பாத்திக்கும் மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவி அதுக்கு மேலே மாவு தூவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல உதிரியாக வரும், நல்லா உப்பிட்டு வரும். அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி அப்போ தான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே மாவு. இப்போ இதை சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான அளவு வச்சுக்கோங்க, ஒரே போல் இருக்கிற மாதிரி. இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஒட்டி விட்டுருங்க, பிரிஞ்சு வந்துடாமல். இதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி தேய்ச்சிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே தேய்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். லைட்டாக ஒரு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சதும் சரி, இல்லை நம்ம கை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே அந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இப்போ இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒன்றா எடுத்து பொறுமையாக போட்டு பொரிக்கணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிதமான தீயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் நமக்கு வந்து மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால் நல்ல பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா எல்லாமே கருகி போயிடும், சீக்கிரம் உள்ளே வெந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும்.
பாருங்கள், மிதமான தீயில வச்சு எவ்வளோ பொறுமையாக வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். கலரும் பார்த்திங்கன்னா அதிகமாக மாறாமல் கரெக்டான கலருக்கு வந்திருக்கு. அதனால் வேக வைக்கிறப்போ பார்த்து பொறுமையாக வேக வைக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா முறுமுறுப்பாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முறுமுறுப்பாக செஞ்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு கடக்பூரி ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி லேயர்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா. அது எப்படி வருதுன்னா, நம்ம சப்பாத்திக்கு மேலே எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே சப்பாத்தி எடுக்கணும் பார்த்திங்களா. அதனால் இந்த லேயர் வந்துடும். அதே சமயம் மாவு வந்து சப்பாத்தி உருட்டினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த சப்பாத்தி கட்டையை போட்டு அழுத்துறப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஃப்ளாட் ஆயிரும். இந்த மாதிரி லேயர் வராது. அதனால் லைட்டாக மட்டும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி லேயர் வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த லேயர் வராது. நம்ம எப்பயுமே நார்மலாக செய்கிற சப்பாத்தி மாதிரி சப்புன்னு ஆயிரும். அதனால் லேயர் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து அழுத்தம் கம்மியாக கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்கன்னா கரகரன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மொறுமொறுப்பாக நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. நம்ம மைதா மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட 2-3 பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் இது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.